ஜெயங்கொண்டம் தொகுதி எம்எல்ஏவோட திமிருத்தனத்தை வீடியோவை பகிர்ந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரு காசோகா கண்ணன் அவர்களை கிழித்து தொங்க விட்டுருக்காரு திமுக எம்எல்ஏவை. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அரியலூர் மாவட்டம் டீப்பலூர் ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு தாதம்பேட்டை புதுத்தெரு கிராமத்தில் கடந்த 4 ஆண்டுகளாகவே மிகவும் அசுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வரை பலமுறை கோரிக்கை மனு கொடுத்தும் இதுவரை சுத்தமான குடிநீர் வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று அருகிலுள்ள கிராமத்திற்கு வருகை தந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு காசோகா கண்ணன் அவர்களிடம் தங்கள் கிராமத்தில் வழங்கப்படும் அசுத்தமான குடிநீரை ஒரு பாட்டிலில் பிடித்து அவரிடம் காட்டுவதற்காக கொண்டு சென்ற பொதுமக்களை அவமானப்படுத்தி அந்த தண்ணீர் பாட்டிலை பிடுங்கி எரிந்துவிட்டு தனது காரில் ஏறி திமிருத்தனமாக சென்றிருக்கிறார். பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தான் பொதுமக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தார்களே தவிர அவர்களை அவமானப்படுத்த அல்ல. 4 ஆண்டுகளாக சுத்தமான குடிநீர் கிடைக்க பெறாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொதுமக்கள் கோரிக்கையை காது கொடுத்து கேட்பதை தவிர வேறு என்ன வேலை திரு காசோகா கண்ணனுக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை விட உனக்கு என்ன வேற வேலை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. உடனடியாக டீப்பலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களை அவமானப்படுத்தும் முன்பு அந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் பதவியும் இருக்காது, மரியாதையும் இருக்காது என்பது திரு காசோகா கண்ணனுக்கு நினைவிருக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. நார்மலாகவே இந்த திமுகவில் அமைச்சர்களாக இருக்கட்டும், முக்கியமாக அமைச்சர் பொன்முடி, ஆர் ஆசா, இது போல ஆணவம் மிக்க திமிர்த்தனம் மிக்க பல எம்எல்ஏக்கள், பல அமைச்சர்கள் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. மக்களை ஓட்டு போடும் ஒரு உயிராக மட்டும் தான் பார்க்கலாங்களே தவிர அவங்கள மனிதர்களாகவே மதிப்பது கிடையாது. ஓட்டு போடுற வரைக்கும் தான் மரியாதை. ஓட்டு போட்டனா என்னை எதிர்த்து நீ கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணவ, அதாவது இந்த மன்னர்களுடைய அந்த மனநிலை இருக்கும்ல, அதே மனநிலை தான் தற்போது திமுகவில் உள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும். இவர்களுடைய திமிர்த்தனத்தை அடக்க வேண்டும் என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் இவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் ஓட்டு போட வேண்டும். அண்ணாமலை அவர்கள் இந்த ஜெயங்கொண்டம் தொகுதி எம்எல்ஏவை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. ஜெயங்கொண்டம் தொகுதியில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 4 ஆண்டுகளில் இந்த எம்எல்ஏ காசோகா கண்ணன் எந்த ஒரு நலத்திட்டத்தையும், எந்த ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தையும் அவங்க செஞ்சதே கிடையாது, மக்களோட குறைகளையும் தீர்த்தது கிடையாது அப்படின்னு பல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஜெயங்கொண்டம் பகுதி மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெயங்கொண்டம் தொகுதியில் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டு அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.